தரம் 10, 11 வரலாறு பாட மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா பிள்ளைகள், இந்த உலகப்படம் குறித்தல்ல முதலாவது பயிற்சியை நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். இந்த முதலாவது பயிற்சியில் உலகப்படத்தில் ஓஎல்ல குறிக்கிறதுக்கு வரக்கூடிய 15 இடங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு குறித்து காட்ட போகிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரித்தானியா தீவு, இரண்டாவது போர்த்துக்கல் நாடு, மூன்றாவது இத்தாலி, நாலாவது மத்திய தரைக்கடல், ஐந்தாவது செங்கடல், ஆறாவது கருங்கடல், ஏழாவது காஸ்பியன் கடல், எட்டாவது பாரசீக குடா, ஒன்பதாவது பாக்கு நீரிணை, 10வது இந்தியா, 11 மலாயா குடாநாடு, 12வது யாவா தீவு, 13 கொரியா குடாநாடு, 14 பீஜிங், 15 ஜப்பான். இந்த 15 இடங்களை இன்றைக்கு மிக வேகமாக குறிக்கிறது தான் இன்றைய இந்த வகுப்பினுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். ரைட், ஓகே. நேரடியாக நாங்கள் உலகப்படம் குறிக்கிறதுக்குள்ள போவோம். ரைட், ஓகே. இப்படி ஒரு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியாவினுடைய பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு உலகப்படம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இதில் முதலாவது நாங்கள் பிரித்தானியாவை குறித்து கொள்வோம். பாருங்க, பிரித்தானியாவை குறித்து கொள்வோம். முதலாவது ரைட், நான் என்ன செய்கிறேன்னா, எல்லாமே பிளாக்லேயே நீங்கள் குறிக்கலாம். சரியான முறையான கலர் பயன்படுத்தணும் என்ற தேவை இல்லை என்றதால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சிவப்பு கலர் பிரித்தானியா நாடு, சிவப்பு கலரில் இந்த பிரித்தானியாவை குறித்து காட்டுறேன். பாருங்க, இதான் பிரித்தானியா தீவு, இதுதான் அந்த பிரித்தானியா தீவு. வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க, இதுதான் பிரித்தானியா தீவு. இப்போ நாங்கள் குறிச்சிருக்கிறோம். குறிச்சிட்டு நீங்கள் பிள்ளைகள் இதை பிரித்தானியான்னு எழுதணும். எழுதைக்கு ஒரு விடயத்தை கவனிக்கணும், பக்கத்தையும் எழுதுங்க. ரைட், ஓகே. இங்கே பாருங்க, பிரித்தானியான்னு எழுத போகிறீங்க. இதில் அப்படி அம்புக்குறி போட்டுட்டு பிரித்தானியா அண்டு எழுதுங்க. ஓகே, ரைட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போர்த்துக்கல் நாடு. நாடுகளை நான் உங்களுக்கு சிவப்பு கலரில் குறிச்சி காட்டுறேன். போர்த்துக்கல், இந்த நாடு பாருங்க, ஐபீரிய தீபகற்பத்தின் முனையில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் தான் போர்த்துக்கல்லும் இஸ்பானியாவும். பார்த்தீங்கன்னா போர்த்துக்கல். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தது நாங்கள் குறிக்க வேண்டி இருக்கிற பாருங்க, 1, 2 குறிச்சிட்டேன். மூன்றாவது இத்தாலி, மத்திய தரைக்கடல். இத்தாலியும் மத்திய தரைக்கடலும் அடுத்தடுத்து குறிக்கணும். ஸோ இத்தாலிக்கு போறேன் பாருங்க. இந்த மத்திய தரைக்கடலுக்குள்ள ஏறத்தாழ லேடிஸ் அந்த கீழ் வச்ச சாண்டில்ஸ் இருக்கு தானே, சாண்டில்ஸ் அந்த வடிவத்தில் ஒரு நாடு ஒன்று இருக்கு. கொஞ்சம் பாருங்க, இத்தாலி. ஸோ இதில் பக்கத்தை என்ன செய்யுங்க என்று சொன்னால், இத்தாலி என்று குறித்து கொள்வீங்க. இத்தாலி அப்போ ரைட், நம்ம குறியால் காட்டி இத்தாலி என்று குறித்து கொள்வோம். சரியா? இத்தாலி குறிச்சிட்டோம். பிரித்தானியா, போர்த்துக்கல், இத்தாலி. அடுத்தது பாருங்க, மத்திய தரைக்கடல் குறிக்க போகிறோம். நீலக்கலர் எடுத்துக்கொள்கிறோம். நீலக்கலர், இதுதான் மத்திய தரைக்கடல். இத்தாலிக்கு கீழே இத்தாலியில் ஒரு பகுதி இந்த மத்திய தரைக்கடலுக்குள்ளான் இருக்கு. இதுதான் மத்திய தரைக்கடல். ஸோ நீலக்கலரில் நான் குறிக்கிறேன். நீங்கள் இடத்த அம்புக்குறியால் காட்டினாலே காணும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஒரு அம்புக்குறி ஒன்று போட்டு மத்திய தரைக்கடல். ஓகே, மத்திய தரைக்கடல் குறிச்சிட்டோம். 4 அம்சம் குறிச்சாச்சு. 5வது செங்கடல், கருங்கடல், காஸ்பியன் கடல் ஆகியவற்றை அடுத்தடுத்து குறிக்க போகிறோம். பாருங்க. ஓகே, இப்போ இதில் பாருங்க, செங்கடல், ரெட் சி. எது செங்கடல் என்று பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த செங்கடலாக இருக்கும். பாருங்க, இது செங்கடல். ரைட், ஓகே. செங்கடலை குறிக்கிறீங்க. ஒரு சின்ன அம்புக்குறி போடுறீங்க. அம்புக்குறி போடாட்டியும் பரவாயில்ல, பக்கத்தில் செங்கடல் என்று எழுதலாம். செங்கடல். ஓகே. அடுத்தது பார்த்தீங்க என்று சொன்னா கருங்கடல், பிளாக் சி. கருங்கடல், இதுதான் கருங்கடல். கருங்கடல் அப்படியே கருங்கடலை குறித்து காட்டுறேன்.
பாருங்க எல்லாரும் கருங்கடல், அப்படி ஒரு அம்புக்குறி போடுறேன். கருங்கடல், கருங்கடல். அடுத்தது வந்து கஸ்பியன் கடல். கஸ்பியன் கடலும் வந்து பாருங்க கருங்கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடல்லாம் கஸ்பியன் கடலா இருக்கும். அப்ப கஸ்பியன் கடல், கஸ்பியன் கடல், கஸ்பியன் கடல். ஓகே, அப்ப 6 இடம் குறிச்சிட்டோம், 6 அம்சம் குறிச்சிட்டோம். 7வது பாரசீக வளைகுடா. பாரசீக வளைகுடா போறேன். இதுதான் அந்த பாரசீக வளைகுடா. பாருங்க பிள்ளைகள், இதுவும் நீலக்கலர். குடா, குடா, நீர்ப்பரப்பு, நீர்ப்பரப்பு. அவை நீலக்கலரை நான் குறிச்சு காட்டுறேன். நீங்க இந்த இடத்தை சரியா அம்புக்குறியால குறிச்சு காட்டினாலே சரி. அப்ப பாரசீக வளைகுடா அதை எழுதிக்கொள்ற. பாருங்க பாரசீக வளைகுடா பக்கத்தை எழுதுவோம். பாரசீக வளைகுடா. ஓகே, அடுத்து என்ன செய்யறோம்டா, அடுத்த பார்க்கிறோம் என்னண்டு, அடுத்த என்ன அம்சம் குறிக்க கிடக்குன்னு பார்க்க போறோம். பாரசீக வளைகுடா பாக்கு நீரிணை இந்தியா மலாயா குடாநாடு. அப்ப பாக்கு நீரிணை இலங்கையையும் இந்தியாவையும் பிரிக்கின்ற எல்லையில் காணப்படுகின்ற இந்த நீரிணை தான் பாக்கு நீரிணை. ஸோ நீல கலர் இடைவிட்ட கோடு, இடைவிட்ட கோடு நீல நிறம். ஸோ இதில் நீங்கள் பாக்கு நீரிணை என்று எழுதிக் கொள்வோம் குட்டியா. பாக்கு நீரிணை. இந்தியா எல்லாருக்கும் தெரியும். இந்தியான்னு கேட்டால் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நாடு, நாடு சிவப்பு கலர் எடுத்துக்கொள்றேன் பாருங்க. அப்படியே இந்தியா தெரியும் எல்லாருக்கும். இந்தியா எவ்வளவு இந்தியா. ஓகே, அப்ப இந்தியாவை குறிச்சு கொள்றோம் பாருங்க. இந்தியா. ஸோ இதுக்கு இந்தியா நாட்டுக்குள்ளே எழுதி விடுவோம். இந்தியான்னு நாட்டுக்குள்ளே எழுதுவோம். இந்தியான்னு இந்தியா, இந்தியா. ஓகே, அடுத்த பாக்கு நீரிணை இந்தியா. அடுத்தது மலாயா குடாநாடு. மலாயா தீபகற்பம் அல்லது மலாயா குடாநாடு, மலேசியா. மலேசியா இவ்வளவும் மலாயா குடாநாடு பார்த்துக்கொள்ளுங்க. மலாயா குடாநாட்டுக்குள்ள மலேசியா நாடும் சிங்கப்பூர் நாடும் தாய்லாந்து நாட்டினுடைய ஒரு பகுதியும் மலாயா குடாநாட்டுக்கு வரும். வரும். ஸோ மலேசியா பக்கத்திலேயே மலாய் குடாநாடு, மலாய் குடாநாடு என்று குறிச்சிக் கொள்வோம். மலாய் குடாநாடு பாருங்க. அடுத்தது என்ன குறிக்க வந்திருக்கின்றதற்கா நாங்கள் தட்டி பார்க்கிறோம். அடுத்ததை பீஜிங் ஜப்பான். ஜாவா தீவு, கொரியா குடாநாடு, பீஜிங் ஜப்பான். ஸோ நாங்கள் யாவா தீவை குறிக்கிறதுல இங்கே ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. என்னன்னு சொன்னால் இதை நாங்கள் கொஞ்சம் உயர்த்தணும். இனி மிச்சத்தை நான் கொரியா குடாநாடுகளை குறிச்சிட்டு கடைசியாக ஜாவா தீவை குறிக்கிறேன். இப்போ நான் கொரியா குடாநாடு குறிக்கிறேன் பாருங்க. கொரியா குடாநாட்டையும் சிவப்பு கலராலையும் குறிக்கிறேன். இவ்வளவும் பிள்ளைகள் கொரியா குடாநாடு வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளவும் கொரியா குடாநாடு, கொரியா குடாநாடு. இவ்வளவும் கொரியா குடாநாடு. ஓகே, அப்போ மறக்காம கொரியா குடாநாடுன்னு பக்கத்தில் எழுதி கொள்வோம். கொரியா குடாநாடு. ஸோ இதில் எழுதி கொள்வோம் கொரியா குடாநாடு. அடுத்தது ஜப்பான் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து 4 தீவுகள் இருக்கு. ஜப்பான்ல 4 தீவுகள் இருக்கு. கொக்கைடோ தீவு, இது கொக்கைடோ தீவு, கொக்கைடோ. இது கொன்சு தீவு, கொன்சு தீவு பெரிய தீவு, கொன்சு தீவு, கொன்சு தீவு, கொன்சு தீவு. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த தீவு வந்து பார்த்தீங்கன்னா கியூசு தீவு, கியூசு. இதுக்குள்ள இன்னும் ஒரு குட்டி தீவு ஒன்று கிடக்கு பார்த்தீங்கன்னா அது சிஹோகு தீவு, சிஹோகு. அப்போ கொக்கைடோ, கொன்சு, கியூசு, சிஹோகு ஆகிய 4 தீவுகளை கொண்ட ஒரு நாடு ஜப்பான். அப்போ இவ்வளவும் ஜப்பான். அப்போ ஜப்பான் என்று எழுதிவிடுவோம். ஜப்பான், ஜப்பான். அடுத்தது பீஜிங். பீஜிங் வந்து சீனாவினுடைய தலைநகரம். சிவப்பு கலர்ல ஸ்பாட் பண்ணி காட்டுறேன். சீனாவினுடைய தலைநகரம் பீஜிங். இந்த இடத்துல புள்ளி வச்சிங்கன்னா இதான் பீஜிங். ஸோ பீஜிங் என்று எழுதி விடுங்க. இதுதான் பீஜிங். இப்ப
இப்போ நாங்கள் 14 இடம் குறிச்சிட்டோம். பிரித்தானியா, போர்த்துக்கல், 1 பிரித்தானியா, 2 போர்த்துக்கல், 3 இத்தாலி, 4 மத்திய தரைக்கடல், 5 செங்கடல், 6 கருங்கடல், 7 கஸ்பியன் கடல், 8 பாரசீக குடா, 9 பாக்குடியினை, 10 இந்தியா, 11 மலாயா குடாநாடு, 12 கொரியா குடாநாடு, 13 பீஜிங், 14 ஜப்பான். ஒன்றே மட்டும் குறிக்கல, ஜாவா தீவு. அதை மட்டும் அழிச்சு போட்டு குறிச்சு விடுறேன் பாருங்க. அழிச்சு போட்டு தான் குறிக்கலாம். ஏனெண்டா இந்த டூல்ஸ் இருக்கிற இந்த ஏரியாக்குள்ள வந்து ஜாவா தீவு இருக்கு. ஸோ நான் அழிக்கிறேன், அழிச்சு போட்டு மூவ் பண்ணுறேன் பாருங்க. ரைட், இப்போ பாருங்க ஜாவா தீவு கிளியராக தெரியும். ஸோ சிவப்பு கலர் எடுத்துக்கொள்கிறேன், ஜாவா தீவையும் குறித்து காட்ட உங்களுக்கு. இங்கே தான் ஒல்லாந்த கீழை தேச தலைமையகம் அமைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் தெரியும், பத்தேவியாவும் இங்கே தான் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் ஜாவா தீவு ஓகேயா. அப்போ இன்றைக்கு நாங்கள் உலகப்படத்தில் வந்து 15 இடங்களை குறிக்கிறதுக்கு படிச்சிருக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு 2வது உலகப்பட பயிற்சியில் வந்து இன்னும் ஒரு 15 இடத்தை குறிப்போம். 3 பயிற்சிக்குள்ள 3 உலகப்பட பயிற்சி தான் உங்களுக்கு வழங்கப்படும். அதில் நீங்கள் OL இறுதி பரீட்சையில் 6க்கு 6 புள்ளிகள் பெறக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.